தாராபுரம் அடுத்த மூலனூர் கிளாங்குண்டல் ஊராட்சியில் சாலையோர உள்ள மரங்களை வெட்டி குவித்து மின்கம்பம் அமைக்கும் தனியார் நிறுவனத்தை கண்டித்தும் கிராமங்களின் அமைதியை சீர்குலைக்கும் தனியார் நிறுவனங்களை வெளியேற்ற வேண்டும் என கூறி கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் கிளாங்குண்டல் ஊராட்சி பாப்பா வலசு பிரிவு அருகே விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினரும் ஊராட்சி சார்ந்த விவசாயிகளும் பந்தல் அமைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தை துவங்கியுள்ளனர். விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட அவைத்தலைவர் லிங்கசாமி தலைமையில் செயற்குழு உறுப்பினர் சண்முகம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மோகனசெல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தின் போது தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கிராம மக்களின் அமைதியான வாழ்க்கையை சீர்குலைக்க வந்திருக்கும் தனியார் காற்றாலை நிறுவனத்தை தங்கள் பகுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து கண்டன கோஷம் எழுப்பினர். இத்தொடர் காத்திருப்பு போராட்டத்தின் கோரிக்கை குறித்து விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பாதிக்கப்படும் விவசாயிகள் பெண் விவசாயி நல்லாத்தாள் ஆகியோர் கூறியதாவது: இப்பகுதியில் தனியார் காற்றாலை நிறுவனம் தங்களுக்கு சொந்தமான காற்றாலைகளில் இருந்து தயாரிக்கப்படும் மின்சாரத்தை கொண்டு செல்வதற்காக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலை ஓரங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைத்து மின்கம்பிகளை இணைத்து வருகின்றனர். இதற்காக உயர்மின் கோபுரம் அமைக்கும் இடங்களில் குறுக்கிடும் பனைமரம், வேம்பு உள்ளிட்ட மரங்களை வேரோடு பறித்து அப்புறப்படுத்திவிட்டு அங்கு மின்கம்பங்களை நிறுவி வருவதாகும். விவசாயம் பொய்த்து போனதால் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்க்கும் தொழிலே தங்களது ஜீவாதார தொழிலாக இருப்பதால் சாலையோர காடுகளுக்குள் சென்று ஆடுகளை மேய்க்க இயலாதவாறு மின்கம்பங்கள் அமைக்கும் பணிகளை செய்து வருகின்றனர். அவ்வாறு மின்கம்பங்களில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டால் உயரழுத்த மின்சாரம் செல்லும் இப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகள் மற்றும் மாடுகள் மலட்டுத்தன்மை அடையும். மேலும் விவசாயம் இல்லாததால் காடுகளை விற்பதாக இருந்தாலும் மின்கம்பி குறுக்கீடாக செல்லும் காடுகளை யாருமே வாங்க முன்வருவது இல்லை. காட்டையும் ஆட்டையும் நம்பியே அமைதியான முறையில் வாழ்க்கை நடத்தி வரும் தங்களது வாழ்க்கையை சீர்குலைக்கவே இதுபோன்ற தனியார் நிறுவனங்கள் கிராம பகுதிகளுக்குள் படையெடுத்து யாருடைய அனுமதியுமின்றி உயரழுத்த மின்கம்பிகளை கொண்டு செல்கின்றனர். தங்கள் பகுதியில் முகாமிட்டுள்ள பல்வேறு தனியார் காற்றாலை நிறுவனங்கள் மற்றும் உயர்மின் கோபுரம் அமைக்கும் நிறுவனங்கள் மூலனூர் ஊராட்சி பகுதிகளை விட்டு உடனே வெளியேற வேண்டும் என்றும் சில இடங்களில் ஊருக்குள் நுழைய தடை விதித்தும் பிளக்ஸ் போர்டுகளை வைத்து உள்ளார்கள். கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 26ஆம் தேதி மறியல் போராட்டம் நடத்த தயாராகினோம். ஆனால் தனியார் காற்றாலை நிறுவனத்தினரும் வருவாய்த்துறையினரும் பிரச்சினையும் தீவிரம் குறித்து பேசி கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறிவிட்டு இதுவரை அதற்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கவில்லை. எனவே எங்களது காத்திருப்பு போராட்டம் தொடர் காத்திருப்பு போராட்டமாக தொடரும் என்றனர். கிராம மக்களின் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து அப்பகுதியில் மூலனூர் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காத்திருப்பு போராட்டத்தில் கிருஷ்ணகுமார், விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிளாங்குண்டல் ஊராட்சியில் JSWங்கிற தனியார் காற்றாலை நிறுவனம் சாலையோரங்களில் மின்பாதை அமைத்து வருகிறது. இந்த மின்பாதை 33 kV மின்திறன் கொண்டது. இந்த மின்பாதை சாலையின் மிக அருகில், சாலைக்கு இடைவெளி விடாமல் அமைச்சிட்ருக்காங்க. இதனால் வாகனங்கள் விலகுவதற்கு கூட இடமில்லை. அது இல்லாமல் இந்த கிளாங்குண்டல் ஊராட்சியை பசுமை ஊராட்சின்னு சொல்லி ஒரு பேரை எடுத்திருக்காங்க. நிறைய மரங்களை நட்டிருக்காங்க. ஆனால் அத்தனை மரங்களையும் வெட்டி போட்டுட்டு இந்த JSW நிறுவனம் மின்பாதை அமைச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டோட மரம்னு சொல்கிற பனை மரத்தை ஏராளமான மரங்களை வெட்டி அகற்றியிருக்காங்க. இன்னும் வெட்ட வேண்டிய மரங்கள் நிறைய இருக்குது. இது தமிழ்நாடு உயர்நீதிமன்றமே பனை மரங்களை வெட்டினா கடுமையான தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய ஏகப்பட்ட பனை மரங்களை வெட்டியாச்சு. இன்னும் வெட்ட வேண்டிய மரங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த மின்கோப பாதை அமைய பெற்றால் சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு இந்த ஊரில். அதே மாதிரி இங்கே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆடு மாடுகள் சினை பிடிக்காத ஒரு தன்மை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் IITயோட ஆராய்ச்சியில் வெளிப்பட்ட முடிவுகள். அதாவது உயர்மின் கோபுரங்களுக்கு அடியில் வசிக்கிறதுனால அதாவது என்ன சொல்கிறது, கேன்சர், இந்த மாதிரியான நோய்கள் நிறைய ஏற்படும். அதெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாலை விரிவாக்கத்துக்கு கூட வழி இல்லை. இது மிக கண்டிக்கத்தக்கது. இதுக்காக இன்றைக்கி காத்திருப்பு போராட்டத்தை கிளாங்குண்டல் ஊராட்சியில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த திட்டத்தை அகற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும். அப்படி எதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்னா அரசு நிர்வாகம் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையோ இல்லை கோட்டாட்சியர் அலுவலகத்திலையோ குடியேறதை பற்றி நாம் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கிறோம். கண்டிப்பாக இந்த திட்டங்களை கேபிள் வழியாக கொண்டு போகணும்னு நாம் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா கேபிள் வழியாக கொண்டு போகிறதுங்கிறது சாத்தியமான திட்டம் தான். இதில் ஒன்றும் தவறெல்லாம் ஒன்றும் இல்லை, தவறான கோரிக்கையாக இல்லை. கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். ஆனால் அதுக்கான செலவை அந்த மின் நிறுவனம் பெற்றுக்கொள்ளலாம். அது அவங்க மின் இழப்பு இல்லாமல் கொண்டு போக முடியும் கேபிள் கொண்டு போனால். அதனால் கேபிள் வழியாக கொண்டு போகணும். இந்த மின்பாதைகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை.
கோபாலகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கிளாங்குண்டல் கிராமம். இங்கு இருக்கும் நெடுஞ்சாலை வழியாக மின் கம்பங்களை நட்டு எங்களுக்கு பெரிய தொல்லை கொடுக்கிறார்கள். ஆடு மாடு எதுவும் மேய்க்க முடியவில்லை, வந்தால் ஒதுங்கி போக முடியவில்லை, பெரிய வாழ்வாதாரம் பாதிக்கிறது. ஆடு மாடு எது வந்தாலும் இங்கே ஒதுங்கி கூட போக முடியவில்லை. ஒரு வண்டி வந்தாலும் கூட எங்களுக்கு நைட்டில் ஒரு மின் விளக்கு கூட இதில் இல்லை. பக்கத்தில் ரோட்டுக்கு இடைவெளி 2 அடிக்கு பக்கத்தில் கம்பத்தை நட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அகற்றும் வரை நாங்கள் விடாமல் போராடுவோம். இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறோம். என் பேர் நல்லாத்தாள். திருப்பூர் மாவட்டம் கிளாங்குண்டல் கிராமம். இந்த கிராமத்தில் சாலை ஓரத்தில் இந்த மின் கம்பங்களை நட்டு அட்டுழியம் பண்ணுறாங்க. நாங்கள் ஆடு மாடெல்லாம் மேய்க்க முடியல, தடத்தில் வர முடியல. எல்லாம் 100 பேர் சேர்ந்துக்கிட்டு வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல பஸ் வந்தால் ஒதுங்க முடியல. இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு வாழ்வாதாரத்தையெல்லாம் பாதிக்குது. நாங்கள் இந்த காத்தாடி நிறுவனத்தார்கள் வந்து எங்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் கேபிள் வழியாக இந்த எடுத்து செல்லுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மரங்களை சாலை ஓரம் இருக்கிற மரங்களை எல்லாம் அகற்றுறாங்க. அதெல்லாம் வெட்டக்கூடாது. எங்களுக்கு பனை மரத்தையெல்லாம் நிறைய வெட்டிட்டாங்க. இன்னும் வெட்ட வேண்டியது பாக்கி இருக்குது. பனை மரத்தையெல்லாம் நிறைய வெட்டிட்டாங்க. இன்னும் வெட்ட வேண்டியது நிறைய இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து இந்த நிறுவனம் வந்து எங்களை இந்த வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி கொண்டு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் இது வந்து எங்களுக்கு இது ஏதோ சாமியாத்தான்.